السلام عليكم ورحمة الله. Sound clear ஆயிக்குதா புலோல்? بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிபிசி நிறுவனத்தினால் நடாத்தப்படுகின்ற இலவசமான இந்த வகுப்பிலே இன்றைய தினம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அரபு இலக்கண சட்டங்களோடு சம்பந்தமான சில வினாக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கே இந்த வினாத்தாளிலே குறிப்பாக பரீட்சையில் இடம்பெறுகின்ற பகுதி ஒன்றிலே இடம்பெறுகின்ற வினாக்களை போன்ற மாதிரி வினாக்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பகுதி ஒன்றிலே அரபு இலக்கண மற்றும் சர்ஃபுடைய கேள்விகள் கூடுதலாக இடம்பெறுகிறது. அந்த வகையிலே நாங்கள் படித்த அந்த அரபு இலக்கண சட்டங்களையும் நீட்டுவதாக இந்த அமர்வு காணப்படும். நாங்கள் நேரடியாக அந்த வினாக்குள் நுழைவோம். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, முதலாவது கேள்வியை பாருங்க. இந்த யஸ்ததிஉ என்ற சொல்லுக்கான கருத்து என்ன? அவ்வளவுதானே. அல் மஅனல் முனாசிப்னு போட்டிக்கிறாங்க. மாமா மல் முராது பிஹாதிஹில் கலிமா என்று கேட்கலாம். அடுத்தது அல்லஃப்ல் அல் முத்தராதிஃப் என்று சொல்லலாம், அல்லது முராதிஃப் என்று சொல்லலாம். சரியா? அப்ப இख्तर அல் மஅனல் முனாசிப் லில்லஃப்தி யஸ்ததிஉ, இஸ்ததாஅ என்று சொன்னால் முடியுமாக இருந்தது. அப்ப இது ஃபியல் முதாரியில் இருக்குது. யஸ்ததிஉக்கு பொருத்தமானது யும்கினு. இஸ்ததாஅ என்பது யும்கினு என்ற கருத்துல வரும். யஸ்ததிஉ முடியுமாக இருக்கின்றது. யும்கினு என்றாலும் அம்கன யும்கினு, இஸ்ததாஅ யஸ்ததிஉ முடியுமாக இருக்கின்றது. யர்கபு என்றால் விரும்பினால், ரகிப ஃபீ, ரகிப அன் என்றால் வெறுத்தான் வரும். ஹாவல யுஹாவில் என்றால் முயற்சி செய்கிறான். யல்சமு என்றது வஜப யஜிபு, லசிம யல்சமு கட்டாயம் அவசியம் என்ற கருத்துல வரும். இங்கே அப்ப யஸ்ததிஉ என்ற சொல்லுக்கான சரியான பொருத்தமான கருத்து முதலாவது விட யும்கினு. இரண்டாவது அத்தஅஷல் உர்ஸ வல்லஹ்ம, சோற்றையும் இறைச்சியையும் நான் இரவில் சாப்பிடுகிறேன். தஅஷா, தஅஷா என்றால் இரவு சாப்பாட்டை உட்கொண்டான். அல் ஃபிஅலுல் மாதி அல் முனாசிப். இப்ப இங்க இருக்குது அத்தஅஷா தானே. அப்ப இது நான் என்று இருக்குது. அப்ப அத்தஅஷாவுக்கான பொருத்தமான இறந்த கால சொல் என்னென்றால் தஅஷா. நாலாவது விட தஃஅலவது. தஅஷா யதஅஷா, தஃஅல யதஃஅல். விளங்குச்சா? அப்ப இங்க அத்தஅஷாவுக்கான பொருத்தமான ஃபியல் மாதிரி தஅஷா. தஃஅல வஸன் தான் இது. சரியா? தகல்லம யதகல்லமு மாதிரி தஅஷா யதஅஷா, இரவு சாப்பாட்டை சாப்பிட்டான். ஓகே. அடுத்தது மூன்றாவது, அல் கலிமாத்துல் முலாத்தா என்றால்
எதிர்கருத்து சொல். அது கலிமத்துல் முலாதா ஓ கலிமாத்துல் முலாதான்னு சொல்லிக்கிறாங்க. எதிர்கருத்து சொல். அல் கலிமத்துல் முலாதத்துல் முனாசிபத்துல் இல் கலிமத்தி பதீஅன். பதீஅன் என்ற சொல்லுக்கான பொருத்தமான எதிர்கருத்து சொல் என்ன? அப்ப பதீஅன் என்றால் ஸ்லோ, சரியா, மெதுவாக என்று கருத்து. மெதுவாக என்றால் அது எதிர்கருத்து சொல் அவசரமாக. எனவே விடது சரீஅன் என்பது சரியான விடை. அவசரமாக, குயிக்லி. சரிங்களா? சரீஅன் இரண்டாவது விடை. முபக்கிரன் என்றால் நேர காலத்துடன், அகீரன் என்றால் இறுதியாக, முத்தஅஜ்ஜிலன் என்று சொன்னாலும் தாமதமாக என்று கருத்து. சரியா? முத்தஅஜ்ஜில் ஐன் வந்தால் அது நேர காலத்துடன் அவசரமாக வரும். இங்க 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 அவசரம்ன்றது இது சரியான்றது, இது வேகமாக, சரியா. அப்ப பக்தியோட ஒத்த கருத்து சொல் என்ன? சரி அன். சரியா? சரி அன். ரைட். அடுத்தது நாலாவது கேள்வி. நாலாவது, கல்லஃபனி அல் முதீரு பிமஹாமின் கசீரா. பிமஹாமின் கசீரத்தின். அதிபர் அதிகமான பணிகளை என் மீது சுமத்தினார். கல்லஃபனி என் மீது சுமத்தினார். அல் முதீரு ஃபாயில். இதில் அல் முதீர் என்றது ஃபாயில், இங்க யா என்றது மஃபூலும் பிஹி. பிமஹாமின் கசீரா, அதிகமான பணிகளை, பொறுப்புகளை. கேள்வி என்றால் மகாம் என்ற சொல்லுக்கான ஒத்த கருத்து சொல் முஹிம்மத்துன். இரண்டாவது விடை. முஹிம்மத்துன் மகாமுன். முஹிம்மத்துன் ஆட பன்மை மகாமுன் என்றால் பணிகள். வாஜிபாத்துன் என்று கருத்து. வாஜிபுன் வாஜிபாத்துன். முஹிம்மத்துன் மகாமுன் என்று சொன்னால் அது ஒரு தனிப்பெயர் சொல். பணிகள், பொறுப்புகள் என்று வரும். முஹிம்முன் என்று சொல்றது அது ஒரு ஒரு பண்பு சொல், சிஃபத், முக்கியமான என்று கருத்து. ஹாமுன், முஹிம்முன் என்றதெல்லாம் முக்கியமான கருத்து. அகம் என்று வருமே, அகம் என்று வந்தால் மிகவும் முக்கியமானது. ஓகே. ஐந்தாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி நாங்கள் வரோம். இதை ஒருமை பண்ணி தக்மீனுல் ஜுமல், வசனங்களை முழுமைப்படுத்துறது. ஐந்தாவது கேள்வி என்ன? வசனங்களை பூரணப்படுத்துறது. என்ன கேள்வி? சாசபு இலல் மக்தபதி வ உராஜிஉ சரீஅன் வந்தது. அப்ப எது வரும்? யாரு சொல்லலும்? என்ன விட சரியாக இருக்கும் சொல்லுங்க. இதுக்கு என்ன விட சரி? நான் வாசியசாலைக்கு செல்வேன். வ உராஜிஉ அத்துரூஸ சரீஅன். இது வரும். வ உராஜிஉ அத்துரூஸ சரீஅன். உராஜிஉ துரூஸ சரீஅன். நான் அவசரமாக பாடங்களை மீட்டுவேன். அப்ப தர்சுன் துரூஸ் என்றால் பாடங்கள். உராஜிஉ பிதுரூஸ்னு வராது, பா வராது. பா ஜாயிதாக வந்துக்கிட்டு வராது. ஹிஸ்ஸத்துன் ஹிஸ்ஸஸ் என்று சொன்னால் அது நாங்க சொல்றது பாட வேலை, லெசன்ஸ். அப்ப ஹிஸ்ஸத்துன் ஹிஸ்ஸத்துன் ஒரு பாட வேலை, பாடங்களை. திராசாத் என்று சொன்னால் அது ஸ்டடீஸ். சரியா? கற்கை நெறிகள், கல்விகள்,
அதுக்கு அர்த்தம் வரும். அப்படி வராது. நான் வாசிய சாலைக்கு செல்கிறேன். உராஜி துருச. சரி, பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்ப வேண்டும். அஞ்சாவதுக்கு எத்தனாவது விட சரி? மூன்றாவது விட சரி. ஆறாவது கேள்வியை பார்ப்போம் நாம். இஸ்முல் மௌசூல். ஆறாவது வந்து இஸ்முல் மௌசூல். பாருங்க இஸ்முல் மௌசூல் எப்படி வாழ்ந்தாங்க பார்ப்போம். யாரு விட நினைச்சாலும் யாரும் சிறப்புள்ளது. இஸ்முல் மௌசூல். பொருத்தமான அது நாங்கள் படித்தோம். இது இஸ்முல் மௌசூல். பொருத்தமான இஸ்முல் மௌசூல். ஐயின் இஸ்மல் மௌசூல் في الجملة الآتية. மன் இங்க இஸ்தார் உண்டு தானே வந்திருக்குது. இஸ்தார் என்று சொன்னால் இரவல் பெற்றான். அப்ப மனில்லதீன இஸ்தாரு உண்டு வரும். எப்படி வரும்? மனில்லதீன இஸ்தாரு அல் குத்துப மினல் மக்தபா. வாசிய சாலையிலிருந்து புத்தகங்களை இரவல் பெற்றவர்கள் யார்? அல்லதீன இஸ்தாரு என்றால் இரவல் பெற்றவர்கள். மனில்லதீன இஸ்தாரு அல் குத்துப. புத்தகங்களை இரவலாக பெற்றவர்கள் யார்? மினல் மக்தபா, வாசிய சாலையில். அப்ப இங்க வரும் மனில்லதீன இஸ்தாரு. ஆரம்பிச்சா இலங்கை படம் தெரிஞ்சவங்க. ரைட். அடுத்தது பாருங்க. இஸ்முல் மௌசூல் மனில்லதீன இஸ்தாரு. அடுத்தது ஏழாவது கேள்வி. சஅஸ்ஹபு மஅ அஸ்திகாஇ இலல் மதார் என்று வந்தீங்க. சரியா? கேள்வி இம்ல இல் ஃபராக. அப்ப இடைவெளிக்கு பிறகு முசாஃபிரூனல் யௌம். நான் எனது நண்பர்களுடன் வாசிய சாரி நான் நண்பர்களுடன் விமான நிலையத்துக்கு செல்வேன். சஅஸ்ஹபு மஅ அஸ்திகாஇ இலல் மதார் லிஅன்னஹும் என்றுதான் வரும் முதலாவது. லிஅன்னஹும் வரும். லிஅன்னஹும் முசாஃபிரூனல் யௌம். இப்ப இங்க முசாஃபிரூன தானே வந்திருக்குது. அப்ப இது ஜம்உ. ஏனென்றால் அவர்கள் இன்று பயணிக்கின்றனர். லிஅன்னஹும் யுசாஃபிரூன, லிஅன்னஹும் முசாஃபிரூன ரெண்டுமே இருக்கிறது. லிஅன்னஹும் ஏனென்றால் அவர்கள், முசாஃபிரூனல் யௌம ஏனெனில் அவர்கள் இன்று பயணிக்கின்றனர். அல்லது லிஅன்னஹும் யுசாஃபிரூனல் யௌம். அப்ப எத்தனை விட? இதுக்கு முதலாவது விட தான் சரி. சரியா? இங்க சாத்ஹபுக்கல்ல இது மீள்றது. லிஅன்னஹும் முசாஃபிர். இங்க முசாஃபிர் தானே வந்திருக்குது. அவர்கள். எனவே லிஅன்னஹும். நான் விமான நிலையத்துக்கு எனது நண்பர்களுடன் பயணிக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் இன்று பயணிக்கிறார்கள். லிஅன்னஹும். எட்டாவது. கால தபீபுல் முஹம்மதின். இது வந்து அந்த ஆண்டு சொல்றதெல்லாம் வலிக்கிறது. மாதா ஹதஸலக். சரி, இல்ல இது அந்த ஓண்டு சொல்றது. சரியா? கால தபீப் முஹம்மத். வைத்தியர் முகம்மதுக்கு சொன்னார். ஓ
மாதா ஹதஸ லக், என்ன உனக்கு நேர்ந்துள்ளது, என்ன உனக்கு நடந்தது. ஹாலத்துக்க ஜித்தன் என்று வந்தீர்கள். பொருத்தமான சொல் என்ன? பையிபத்துன் மிகச் சிறந்தது, ஜெயிதத்துன் சிறந்தது, ஹதீரத்துன் ஆபத்தானது, பலீகத்துன் என்று சொல்றது. பலீக் என்று சொன்னாலும் சில இடங்கள்ல ஆபத்து என்று வரும். அந்த இடத்துல அது பொருத்தமாயிருக்காது. ஹாலத்துக்க ஹதீரத்துன் ஜித்தன், உனது சிச்சுவேஷன், உனது உனது நிலைமை மிகவும் ஆபத்தாக உள்ளது. ஹதீர் என்றால் என்ன? டேஞ்சர். لأن خالتك خطيرة جدا. அப்ப மூன்றாவது விட சரி. சரியா? மூன்றாவது விட لأن حالتك خطيرة جدا. எட்டாவது கேள்வி. ஒன்பதாவது إدخال الأدوات في الجملة. சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அன்மியூட் பண்ணலாம் மேடம். சந்தேகங்களை இருந்தால் ரெஸ்பான்ஸ் கேட்டுக்கோங்க. التلاميذ ذهبوا إلى المدينة لزيارة حديقة الحيوانات. மிருகக்காட்சி சாலையை தரிசிப்பதற்காக நகரத்துக்கு, சிட்டி, மாணவர்கள் சென்றனர். இதா அத்கல்த லம் ஃபில் ஜும்லா தகூனுல் ஜும்லா அஸ்ஸஹீஹா. அப்ப இந்த மேலுள்ள வசனத்துக்கு நீங்க என்ன செய்யணுமாம்? லம் என்ற சொல்ல நுழைக்க வேண்டும். மேலுள்ள இந்த தலாமீது ஜஹபூன்றத்து அவர்கள் செல்லவில்லை. அப்ப இதுக்கு எத்தனை விட சார் யாரை சொல்லணும்? இது நாங்க நிறைய செஞ்சு பார்த்துக்கிறோம் இப்படியான கேள்விகள். இதுக்கு சரியான விட புள்ளகள் நாலாவது விட. இந்த நாலாவது விட தான் சரி. التلاميذ لم يذهبوا إلى المدينة لزيارة حديقة الحيوانات. மிருகக்காட்சி சாலையை தரிசிப்பதற்கு நகரத்துக்கு மாணவர்கள் செல்லவில்லை. இப்ப இது ரெண்டாவது வரையிலாது. இது ஜும்லா. இப்ப லம் யذهبுன்னு வருமா? ஜும்லா இஸ்மியால லம் யذهبுன்னு வந்தா சரி, பன்மையாக வராதே. ஜும்லா ஃபாலியா வந்து பன்மையாக வரையிலாது. இப்ப லம் யذهبி தலாமீ இந்த ஓகே. முதலாவது வரையில என்றால் லம்முக்கு பிறகு வாரது ஃபியல் மாதி வரையலாம். ஃபியல் முதாரி வரணும், ஜதும் சுக்கூன் செய்யணும். மூணாவது லம் யذهبூன்னு வரையலாது. லம் வந்தால் என்ன செய்யணும்? நூன் நீக்கப்படணும், ஜசும். லம் யذهبூ என்று வரணும். மிகச் சரியான விட வந்திருக்கு நாலாவது. சரியா? இது ஜும்லா இஸ்மியாவாக சொல்லிக்கிறாங்க. جملة اسمية. يعني التلاميذ لم يذهبوا إلى المدينة لزيارة حديقة الحيوانات. சரியா? ஓகே. பத்தாவது கேள்வி. இது வந்து நாங்க பார்த்தோம் நஃபியனா, மறுத்து சொல்றதான். லம்ன்றது இல்லைன்னு சொல்றதான். சுட்டுப்பெயர்கள் நாங்க பார்த்தோம். ஐன் இஸ்மல் இஷாரத்தில் முனாசிப் லித்துக்மிலல் ஜும்லத أو لتكمل الجملة. ما أجمل هذا الفستان. هو أجمل من எது வரும்? புஸ்தாண்ட பன்மை ஃபசாத்தி.
ஃபுஸ்தானுன் ஃபுஸ்தா சாரி من فستانين فساتين له ما أجمل هذا الفستان هو أجمل من هذا من إنه வந்திருக்கு இங்க அது ஃபுஸ்தானைன் இது வந்திருக்கு முசன்னால வந்திருக்கு ம் ரைட் அப்ப அது நாலாவது சரியான விட மின் வந்திருக்குது எனவே ஹாதானி ஹாதைனி மின் ஹாதைனி அல் ஃபுஸ்தானைனி சரியா மின் ஹாதைனி அல் ஃபுஸ்தானைனி ரைட். அப்ப இது முசன்னா சரி புள்ளகம் அப்ப மின் அந்த தலை ஹாதானி ஹாதைனி அப்ப இந்த இந்த தோட்டம் எவ்வளவு அழகானது அது இந்த இரண்டு தோட்டங்களையும் விட மிகவும் அழகானது ஹுவ அஜ்மலு மின் ஹாதைனி அல் ஃபுஸ்தானைனி அது இந்த இரண்டு தோட்டங்களையும் விட மிகவும் அழகானது அடுத்து பார்ப்போம் அல் முதாஃப் வல் முதாஃப் இலைஹி அதுல வார ஒரு கேள்வி ம் அதுல வார ஒரு கேள்வி يعيش مسلمو ஸ்ரீலங்கா அகல்லியத்தன் இன்னும் இலங்கை முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வாழுகின்றனர் அகல்லியத்துன் என்றால் சிறுபான்மை மைனாரிட்டி சரியா அப்ப இதுக்கு சரியான அல் முதாஃப் என்ன ஐயின் அல் முதாஃப் தானே அப்ப இதுக்கு விட சரி முஸ்லிமும் ஸ்ரீலங்கா வந்தீங்க இந்த முதாஃப் இலைஹில கேட்குது கேட்கிற முதாஃப் சாரி ஐயின் அல் முதாஃப் இலைஹி சாரி ஸ்ரீலங்கா இதுல இது முதாஃப் இலைஹி இது முதாஃப் இலங்கை முஸ்லிம்கள் இலங்கையின் முஸ்லிம்கள் முஸ்லிமூ ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம் அல்லது அல் முஸ்லிமூன ஸ்ரீலங்கியூன என்று சொல்லலாம் இஃபா மௌசூஃபா அப்ப இதுல முதாஃப் இலைஹி என்ன ஸ்ரீலங்கா இலங்கை சரியா ரைட் அடுத்தது கவிதையில வர ஒரு கேள்வி நாங்க பார்ப்போம் கவிதையில வர ஒரு கேள்வி பார்ப்போம் بخشوع أدخل مسجدنا وبصف صلاة ننتظم والمسجد يجمعنا حبا املأ الفراغ بالكلمة المناسبة إنما روم ونؤاخي الناس ونؤاخي الناس ونحترم மக்களோடு சகோதரத்துவமாக நாங்கள் பழகுகின்றோம் மேலும் அவர்களை நஹ்தரிம் இஹ்திராம் மதிக்கிறோம் இப்ப நாலாவது விட இதுக்கு சரி இந்த கவிதையில எப்படி 2-3 கேள்வி வாரேன்னா பார்த்து வந்தேன் الاسم الممنوع من الصرف சர்ஃப் செய்யப்படாத சில பெயர் சொற்கள் மாறாது கஸ்ரா பெறாது கஸ்ராவுக்கு பதிலாக ஃபத்ஹா பெறும் அதான் இஸ்முல் மம்னு في مدارس سريلانكا تلاميذ كثيرون இதுல غير منصرف என்ன சரியா مدارس سريلانكا تلاميذ كثيرون
சரியா? ஆஹ் அப்ப இதுக்கு மிகச் சரியான விட புள்ளல். நல்லா பார்க்கணும். இதுல இந்த மதாரிஸ்ன்றது கைரு முன்சரிஃபான சொல் தான். ஆனா இதாஃபத் செய்யப்பட்டிருக்குதானே, இந்த முதாஃப் தானே. எனவே அது வராது. அதை நான் ஃபி மதாரிசின்னு வாசித்தேன். ம். அப்ப இதுக்கு வரும் விட தலாமீஸ். தலாமீஸ். தலாமீது. ம். தில்மீஸ். தலாமீஸ் என்று வரும். ஸ்ரீலங்கான்றது ஒரு வகையில சரிதான் என்றாலும் அது ஒரு மபினி தானே. மபினி. அப்ப இது கைரு முன்சரிஃப்ல விஷயம் என்னன்றப்போ கடைசி சொல் ரஃபு ரஃபு பெற்று வரும். மபினி அல்ல. அப்ப ஸ்ரீலங்கான்றது அது மூன்று நிலையிலும் அப்படித்தானே. சரியா? மூன்று நிலையிலையும் ஸ்ரீலங்கா அப்படித்தான் இருக்கும். ரஃபுடைய நிலைமையில இருந்தால் ம் நஸ்புடைய நிலைமையில இருந்தால், ஜருடைய நிலைமையில இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கான்னு தான் இருக்கும், மாறாது. அதாவது இப்ப இங்க நாங்க பார்க்கணும் என்னென்னா, இப்ப தில்மீதுன்ற பன்மை தலாமீதுன்னு தான் இருக்கும். தலாமீது நல்ல. எனவே அதைத்தான் நாங்க தெரிவிச்சுக்கணும். இப்ப உண்மையிலே மദ്രസத்துன்ற பன்மை மதாரிசு தான். இந்த இந்த மதாரிசுன்றது சரியா? இது சீகத்து முன்தஹல் ஜம்முல வரும். இது நக்கிராவாக வந்தால் மட்டும்தான் கைரு முன்சரிஃப். அலிஃப்லாம் பெற்று வந்தால், மாரிஃபாவாக வந்தால், அல்லது இதாஃபத் செய்யப்பட்டால், இங்க இதாஃபத்ன்றது அது முதாஃபாக வரும், அல்லது முதாஃபிலகியாக வந்தால் சரியா, அது கைரு முன்சரிஃபாக மாறும். சரி. கைரு முன்சரிஃப் முன்சரிஃபாக மாறும். எனவே நான் ஃபி மதாரிசின்னு நான் வாசித்தேன். மதாரிசான்றது என்ன நம்ம இருக்கணும். உதாரணமாக ஜஹப்து ஜஹப்து இலா நக்கிராவாக எழுதினா ஜஹப்து இலா மதாரிச. மதாரிச மதாரிசன்னு நான் எழுதுவேன். ஏன்னா இது கைரு முன்சரிஃப். கஸ்ராவுக்கு பதிலாக ஃபத்ஹா வரும். இது அலிஃப்லாம் வந்தால் ஜஹப்து இலல் என்று வந்தால் மதாரிசின்னு தான் வரும். அப்ப அது கைரு முன்சரிஃப் முன்சரிஃபாக மாறும். சரியா? எனவே இது இதா முதாஃப் அலிஃப்லாம் பெராட்டியும் இது மாரிஃபா தானே. அப்ப இது இதாஃபத். எனவே ஃபி மதாரிசி இதுதான் வரும். எனவே மதாரிஸ் என்ற சொல்ல இந்த இடத்துல எங்களுக்கு கைரு முன்சரிஃபாக எடுக்க இயலாது. எனவே எங்களுக்கு இந்த விடையில நாளில் மிக பொருத்தமானது தில்மீதும் தலாமீது. தலாமீது. சரியா? right. அடுத்தது المترادفات في الفعل مصدر كده. اذكر المعنى لكلمة سيطر. இந்த ஒத்தகரத்து சொல்லிட்டு கேட்டிருக்குது. மஸ்தர் இருக்குது சைத்தர. சரியா? சைத்தர என்றால் ஆதிக்கம் செலுத்தினான், ஆக்கிரமித்தான். அட இன்னொரு கருத்து இருக்குது. சைத்தரன்றதுக்கு இன்னொரு சொல்லி இருக்குது கலிமா முத்தராத்துல இஸ்தௌலா.
அவருடைய பன்மை மஸ்தர் இஸ்தீலா, இஸ்தஅலா, சாரி இஸ்தௌலா, இஸ்தௌலா, இஸ்தீலா. இஹ்தல்லோட கருத்து நாங்க யூஸ் பண்றது. இஹ்தல்ல இஹ்திலால்னு சொன்னாலும் சரி. அப்ப சைத்தரா, இஸ்தீலா, அது இஹ்திலால் எல்லாம் என்ன கருத்து? ம்? ஆதிக்கம் செலுத்தினான், ஆக்கிரமித்தான் என்று கருத்து. அப்ப இங்க கலிமா முத்தராதிஃபா, அதோட சேர்த்து மஸ்தர் தானே. சைத்தர என்ற சொல்லுக்கான மஸ்தர் சைத்தரா. சைத்தர, சைத்தரத்துன். இஸ்தௌலா, இஸ்தௌலா, இஸ்தீலான். இப்ப முதலாவது விட தான் அதுக்கு சரி. Right. அடுத்து நாங்க பார்ப்போம், இரண்டு குழுக்களை நாங்கள் இணைக்க வேண்டும். மஜ்முஅத்து அலிஃப் ஒன்று இருக்குது, மஜ்முஅத்து பான் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் இணைப்போமே. إذا أسندت مجموعة باء إلى مجموعة ألف تكون الإجابة. أقامت مدرستنا حفلا رياضيا كبيرا. எமது பாடசாலை ஒரு பெரிய விளையாட்டு விழாவை ஒழுங்கு செய்தது, ஏற்பாடு செய்தது. முதலாவது வரணும் பா. அப்ப 2 அல்லது 3 தான் விட. முதலாவது வரணும் பா தானே. அப்ப 2 3 பார்த்தா பா. அடுத்து ஹாதான் சுவரா வரும், அதுக்கு அடுத்து ஹாதான் விட. கம் யௌமன் தஸ்தமிருல் அர்த் ثلاثة أيام தக்ரீபன். இந்த அர்துன்றது ரெண்டு கருத்து. அர்துன்றால் ஒன்று எக்ஸிபிஷன், மாறதுல கருத்து. இன்னொன்று இது அர்து என்றால் அந்த ஒஃபர். இந்த ஒஃபர் எத்தனை நாட்களுக்கு தொடர்ந்து இருக்கும். அப்ப நாங்க அர்துன்றத எக்ஸிபிஷன் இருப்போம், கண்காட்சி எத்தனை நாளுக்கு தொடர்ந்து இருக்கும். சலாசத்தி ஐயாமின் தக்ரீபன், கிட்டத்தட்ட. தக்ரீபன் கிட்டத்தட்ட 3 நாட்கள். அப்ப அது மின் ஃபதலிக் ஹல் தூக்கிதுனி அஸ்ஸாதிஸத சபாஹன். விட மூன்றாவது பாஹா. உங்களுக்கு தால் தால் வருமா? கிராஅத்தில் குத்துப். ஐகத யூகிது, தூக்கிது என்றால் எழுப்பாட்டினான். மின் ஃபதலிக் ஹல் தூக்கிதுனி அஸ்ஸாதிஸத சபாஹன். தயவு செய்து காலை 6 மணிக்கு என்னை எழுப்பாட்ட முடியுமா? قال المدرس مشغولا بقراءة الكتب. ஆசிரியர் புத்தகங்களை வாசிப்பதில் சோழியாக, பிஸியாக இருந்தார். மஷ்கூல். هذه دار الآثار المصرية. இது எகிப்து நூதன சாலை என்று சொல்லலாம், தொல்பொருள் நிலையம். தாருல் ஆசார் அல்லதி துர்னாஹா அம்ஸ். நாங்கள் நேற்று தரிசித்த எகிப்து தொல்பொருள் நிலையம்தான் இது. தார் என்பது இங்க வீடல்ல, நிலையம். தாருல் ஆசார் முத்ஹஃப் தான், மியூசியம். அப்ப எத்தனாவது விட சரி இருக்கு? 3வது விட தான் சரி. ரைட். அடுத்த கேள்வி, 16வது கேள்வி. வசனங்களை என்ன செய்யறது? தஃசீல் முஜ்மஅத்தன், 2 குழுமங்களை இணைத்தல், கேள்விகளை உருவாக்குறது. தக்வீனுல் அஸ்இலா. யுகாவிமுல் இஸ்லாமு பிஷித்தத்தின் குல்ல அமலின் யுஃப்சிதுல் பிஅத. சூழலை மாசுபடுத்துகின்ற அனைத்து செயல்களையும் இஸ்லாம் வன்மையாக எதிர்க்கின்றது, கண்டிக்கின்றது. காவமண்டல் எதிர்த்தார்.
إذا كونت سؤال لهذه الجملة التي تحتها خط تحتها خط கீழே உள்ள இந்த கோடிக்கப்பட்டுள்ள வசனத்துக்கான ஒரு கேள்வியாக மாற்றினார் وتكون الاختيار المناسب. அப்ப இதை மட்டும்தான் கேள்வியாக மாற்றணும். அப்ப இது விடையாக வந்தீங்க இங்க தந்திக்குது இஜாபா يقاوم الإسلام بشدة كل عمل يفسد البيئة என்றது முழுமையான விடை இஜாபா கேமிலா. கோடடிக்கப்பட்டுள்ள இந்த குல்லு பிஷித்தத்தின் குல்ல அமலின் யுஃப்சிதுல் பிஆ என்ற இந்த 4 சொல்லையும் வச்சு நீங்க கேள்வியாக அமைக்கணும். இந்த 4 வச்சுதான் இந்த பகுதியை வச்சுதான் கேள்வி உருவாக்கணும். யுகாயிம் இஸ்லாம் பிஷித்தான்னு வந்திருக்குதுன்னு அப்ப எப்படி கேள்வியா மாத்தலாம்? யுகாயிமுல் இஸ்லாம் பிஷித்தத்தின் குல்ல அமலின் சரியான விடைய சொல்லுங்க. கேள்வி பிமாண்டு வருமா, ஹல்லுண்டு வருமா, மாதாண்டு வருமா? அப்ப இதுக்கு சரியான விட 3 தான். மாதா யுகாவிமுல் இஸ்லாமு பிஷித்தா இஸ்லாம் வன்மையாக கடுமையாக எதனை எதிர்க்கின்றது அல்லது எதனை கண்டிக்கின்றது? காவண்டமல் எதிர்க்குது. மாதா அப்ப குல்ல அமல்ன்றது மஃபூல் சூழலை மாசுபடுத்துகின்ற அனைத்து செயல்களையும். அப்ப இங்க யுகா பிம வராது, எதனை கொண்டு வராது. இஸ்லாம் சூழலை மாசுபடுத்துகின்ற அனைத்து செயல்களையும் கொண்டு வருகிறது, செயற்படுவதும். அப்ப மாதா யுகாவிமுல் இஸ்லாமு பிஷித்தத்தின் இஸ்லாம் வன்மையாக கடுமையாக இதனை எதிர்க்கின்றது கேள்வியாக மாற்றுறது. சரியா? அடுத்தது சிஃபா மௌசூஃப்ல இதுவும் வாரதாங்க நாங்கள் சொன்னோம். ما هي الصفة في هذه الجملة؟ المسلمون القادمون من ஸ்ரீலங்கா طيبون. இலங்கையிலிருந்து வருகின்ற முஸ்லிம்கள் நல்லவர்கள், சிறந்தவர்கள். அப்ப இதுல சிஃபத்தை கேட்டிருக்கிறாங்க. சிஃபா மௌசூஃப்ல வார சிஃபத் என்ன? இப்ப தையீபூன்றதும் சிஃபத் தான், ஆனா ஹபர் ஒரு பண்பு சொல் தான். ஆனா இங்க வந்து அந்த நஹூல வர சிஃபா மௌசூஃப் சேட்டத்துல வர சிஃபத். எனவே அது காதிமூன் முஸ்லிமூன் அல் காதிமூன். முஸ்லிமூன்றது மௌசூஃப், அல் காதிமூன்றது சிஃபத். அல் முஸ்லிமூன் அல் காதிமூன் வருகின்ற முஸ்லிம்கள், இலங்கையிலிருந்து வருகை வருகின்ற முஸ்லிம்கள் நல்லவர்கள். சரியா? அப்ப சிஃபத் வந்து அல் காதிமூன். சரி, தையீபூன் வராத, தையீபூன் வராது. தையீபூன்ற வந்து சிஃபா வலின்றது வந்து முபுதா கபர். உதாரணமாக அல் முஸ்லிமூன காதிமூன மின் ஸ்ரீலங்கான்றது இந்த வசனத்துல முபுத்ததா. இது வரைக்கும் முபுத்ததா, இது ஹபர். ஹபரும் சிஃபத்தா தான் நீக்கும். சரியா? இப்ப அந்த சிஃபத்தை கேட்கல, இவங்க வந்து அந்த சிஃபா மௌசூஃப்ல வார சிஃபத் என்னது? காதிம். சரியா? முப்ததா ஹபர் சட்டம் கேட்கல, சிஃபா மௌசூஃப் சட்டம் தான் இங்க கேட்குது. எனவே நீங்க காதிமூனை தான் தெரிவு செய்ய. சரியா? பொருத்தமானவுடைய தெரிவு செய்யணும். ஆண்பால் பெண்பாலுக்கு மாற்றம். பெண்பால் இருக்குது. التلميذات الناجحات يشعرن بقيمة الوقت. சரியா? வெற்றி பெறுகின்ற மாணவிகள் நேரத்தின் பெருமதியை உணர்கின்றனர். إذا غيرت هذه الجملة إلى المذكر ஆண்பாலுக்கு மாற்றம். எத்தனாவது விட சரி சொல்லுங்க. 18வது கேள்விக்கு எத்தனாவது விட சரியாக இருக்கலாம்? எத்தனாவது விட சரி யாரை சொல்லணும்?
18வது எத்தனை விட சரி புள்ளகள் சொல்லலுமா? தில்மீதாத்துன்னு தானே இருக்குது. அப்ப தில்மீது பன்மை தலாமீஸ். சரியா? الناجحون التلاميذ الناجحون. يشعروا يشعران يشعرون بقيمة الوقت. அப்ப நாலாவது விட التلاميذ الناجحون يشعرون بقيمة الوقت. அப்ப இங்க யஷ்பூர்னு வராது, பெண் பாலல்ல. தலாமீஸ் நாஜிஸ் வரையலாது, இது மௌசூப். அப்ப சிஃபத்தும் பன்மையாக மாறும். தலாமீதுன்றது ஜம். அப்ப இங்க யஷ்பூர்னு வந்தீங்க. அடுத்த தலாமீதுன்னு வராது. ஏன்னா மிக பொருத்தமான விட நாலாவது விட. 18க்கு எத்தனை விட? நாலாவது விட. 19வது அல் முஃப்ரத் அல் முசன்னா அல் ஜம், ஒருமை இருமை பன்மை. இந்த கேள்வி வந்து இதுல நாங்க பார்த்துக்கிறோம். இங்க பன்மை தரப்பட்டிருக்கு. மாஹுவல் முஃப்ரத் அல் முனாசிப் பி கலிமத்தின் நீரான். நூறுன் நூரத்துன் நாருன் இனாரத்துன். நாரும் நீரான். நார்ட பன்மைதான் நீரான் சொல்லுவோம். இனாரான்றது வேற. இனாரத்துன் இனாராத்துன் தான் ஒளியூட்டுதல். நூறுன் அன்வாரும் நூறுன் அன்வாருன்னு தான் வரும். நாரும் நீரான். ஜாரும் ஜீரான்னு சொல்லுவோமே, அயலவர்கள் அயல் வீட்டவர். ஜாரும் ஜீரான், நாரும் நீரான், அப்படி வரும். நாரும் நீரான். அப்ப இது வந்து இப்ப இங்க தரப்பட்டிருக்கிறது ஜம், இது பன்மை. சரியா? அப்ப ஒருமையை தெரிவிச்சு. முஃப்ரத் மாஹுவல் முஃப்ரத் நாரும் நீரான். அடுத்தது அல் முத்தராதிஃபாத் ஃபில் இஸ்ம். ஒத்தாரத்து சொல்லணும். அல் முல்ஹக்குல் மாலி. இது அந்த பிஸா டிப்ளோமாசி அந்த பாடத்துல வார ஒரு சொல். முல்ஹக் கட்டாயம் பார்த்துக்கோங்க. முல்ஹக்ன்றா இங்க அட்டாச், இணைப்பாளர், நிதி இணைப்பாளர். முல்ஹக்குல் மாலி, நிதி இணைப்பாளர். அப்ப இதுக்கு பொருத்தமான முத்தராதிஃப் அல் கனி என்றால் பணக்காரர். அல் முகன்னி என்று சொல்றது வந்து பாடகர். செகர்தீர் என்றால் செயலாளர். அல் முஹாசிப் என்றால் கணக்காளர், அக்கவுண்டர். எனவே இங்க அல் முல்ஹக்குல் மாலி என்றது முஹாசிப், நிதி தானே, ஃபைனான்ஸ் ஃபினான்ஸ். அல் முஹாசிப் அக்கவுண்ட். அல் முல்ஹக்குல் மாலி நிதி இணைப்பாளர். அல் முல்ஹக்கு சியாசி அரசியல் இணைப்பாளர். அல் முல்ஹக்குல் இக்திசாதி பொருளாதார இணைப்பாளர். அல் முல்ஹக்கு திஜாரி வர்த்தக இணைப்பாளர். அல் முல்ஹக்குல் இஅலாமி ஊடக இணைப்பாளர், மீடியா அட்டாச். இதெல்லாம் அந்த எம்பசியில வேலை செய்கின்ற ஒவ்வொரு துறைக்கான அந்த பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் முல்ஹக் என்று சொல்லுவோம். மஸ்ஊட கருத்து. மஸ்ஊல் என்றால் நாங்கள் சொல்றது பொறுப்பாளர் தானே. முல்ஹக்குன் மஅனாஹு மஸ்ஊல். அல் மஸ்ஊலுல் மாலியு என்றது முஹாசிபா தானே, அக்கவுண்ட். இந்த பாடத்துல வருகின்ற சில சொற்களை வச்சு இடைவெளி நிறைய வாரனா இந்த மாதிரி கேள்வி நிறைய வரும். பார்த்து வந்து
جميع حقوق الإنسان غير قابلة للتجزئة، سواء كانت حقوقا مدنية وسياسية. அஹ், அனைத்து மனித உரிமைகளும் பிரிக்க முடியாதவை. கூறு தஜிசியாண்ட ஜஸ்ஸ பகுதி பகுதியாக பிரித்தார். அவை سواء كانت حقوقا مدنية وسياسية சரியே அல்லது வரும் அதுக்கு பிறகு அவு இந்த வசனத்துல சவான் வந்தால் அடுத்து அவு வரும். அப்ப இது லித்தஜிசியா என்றது பிரிக்க முடியாதது. غير قابلة للتجزئة பிரிக்க முடியாதது. للحقوق என்றால் உரிமைகள். ஹக்குன் ஹுக்கூக் என்றால் ரைட்ஸ். ஹுர்ரியா என்றால் இண்டிபெண்டன்ட் சுதந்திரம். முஹாஃபலா என்றால் பாதுகாத்தல். المحافظة على حقوق الإنسان அல்லது முஹாஃபலத்து ஹுக்கூக்கில் இன்சான் மனித உரிமைகளை பாதுகாத்தல். இதெல்லாம் இந்த ஹுக்கூக்குல் இன்சான் பாடத்துல வாருது. அப்ப 21க்கு விட வந்து 3ஆவது. 22வது கேள்வி மக்சூர் மம்தூத் மன்கூஸ் 3 வாரையால் ஒன்று வருமே. மன்கூசாவை ஐயின் மஜ்மூஅத்தல் அஸ்மாஇல் மன்கூசா. மஜ்மூஆ மட்டும்தான் செய்யணும். சரியா? அப்ப அது வந்து 2வது தான். القاضي الرامي الآسي. القاضي என்றால் நீதிபதி. ராமி என்றால் எரிகின்றவன் அல்லது அம்பெய்கின்றவன். அல் ஆசி அசா என்றது இங்க பாவி பாவம் செய்கின்றவன். அப்ப இது மஜ்மூஆ என்றால் இங்க 3மே இஸ்முல் மன்கூஸாக இருக்க வேண்டும். மன்கூஸ் என்றால் என்ன? இந்த நுக்தா செய்யப்பட்ட யா வந்து அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து ஜர் கஸ்ரா ஜர். அப்ப அசா வந்து வாரது இது ஃபேல் மன்கூஸ். அசான்னு வாரது எப்படி? அசான்னு நாங்க எப்படி தெரிகிறது? ஃபதா ஹுதா இதெல்லாம் இஸ்முல் மன்கூஸ். சாரி இஸ்முல் மக்சூர். மன்கூஸ் மன்கூஸ் தான் எங்களோட கேள்வி. ஏன்னா ஓகே மன்கூஸ் வந்து 2வது தானே. அப்ப இதெல்லாம் மக்சூர். அசா ஃபதா ஹுதா. இப்ப இப்படி அல் அசான் எழுதுறாங்க. அல் அசாண்டால் தடி பெரம்புக்கு சொல்ற அல் அசா. சமா உன் பலா பினா பினா இதெல்லாம் வந்து அலிஃப் ஹம்சா வந்தால் அது மம்தூத். கடைசிக்கு அலிஃப் ஹம்சா வரும். இது ஜரா கபா ரமா எல்லாம் வந்து புள்ளகோல். இது வந்து ஃபியால் அல் மன்கூஸ். சரி ஃபியால் அல் மக்சூர் மன்கூஸ் அல்ல. ஃபியல் முதாரியாக மாறுகின்ற போது மன்கூஸாக மாறும். ஜரா கபா ரமா எல்லாம் ஃபியல் அல் மக்சூர். இப்ப இங்க வந்தது இஸ்மு அல் மக்சூர். சரியா? அப்ப இது ஃபியல் அல் மக்சூர். இதுல ஃபியல் மாதி. இது ஃபியல் முதாரி வந்து மன்கூஸாக மாறும். யஜா ஜரா யஜ்ரி கதா யக்தி ரமா யர்மி என்று அது என்ன செய்யும்? அது வந்து ஃபியல் மன்கூஸாக மாறும். மாதியில மக்சூர். கேள்வி என்னென்றால் மன்கூஸ் தானே. எனவே அல் காதி அல் ராமி அல் ஆசி. அப்ப இதுல 3க்கும் உதாரணம் இருக்குது. இது 2வது விட தான் எங்களோட கேள்விக்கான விட. மன்கூஸ் இஸ்முல் மன்கூஸ். இது இஸ்முல் மக்சூர். இது இஸ்முல் மம்து. இதுல பெரும்பாலும் ஒரு கேள்வி வாரது இல்லையா? அடுத்தது அராபுடைய கேள்வி. லேசான கேள்வி. قطع الفلاحون الشجيرات
சிறிய மரங்களை விவசாயிகள் வெட்டினார்கள். ஷஜரத்துன் அஷ்ஜார். இது சுஜைரத்துன் சுஜைராத்துன்னு போட்டுக்கிறாங்க. ஓகே, இதுல யாராப் என்ன, கத்தா என்ன, ஃபல்லாஹூன்ன்றது என்ன, சுஜைராத்தி. ஃபியல் மாதி. இது ஃபியல் மாதி. அப்ப நாலாய் விட வரவே இல்லாது. இதுல நாலாய் விட வர இல்லாது. ஏன்னா ஃபியல் முதாரி போட்டிக்கு அப்ப நாலாய் விட பார்க்க தேவை. அடுத்த ஃபல்லாஹூன்ன்றது ஃபாயிலுன் மர்ஃபூஉன். சரியா? இதுலதான் ஃபாயிலும் மர்ஃபூஉன் என்னது? இப்ப இங்க இங்க ஹூன்ன்றது என்ன இருக்குது? ஃபல்லாஹூன் ஜம்முல் முஸக்கர் சாலிம் வந்து ஃபாயிலும் மர்ஃபூஉன் பித்தம்மாவல்ல. இப்ப இதுல வந்து அத்துல்லாபு உண்டு வந்திருந்தார். உதாரணமா சொல்றேன், அத்துல்லாபு உண்டு வந்திருந்தால் சரியா? இப்ப இப்படித்தானே இருக்கும். அப்ப மர்ஃபூன் பித்தம்மா. இங்க ஃபல்லாஹூன் வந்திருக்கு. அப்ப இந்த வாவு தான் நாங்க அடையாளம். மர்ஃபூன் பில் வாவ். சரியா? மர்ஃபூன் பித்தம்மா. அப்ப ரெண்டாவது விட வரையிறாரு. மர்ஃபூன் பில் வாவ். ஃபாயிலும் மர்ஃபூன் பில் வாவ். இங்கேயும் ஃபாயிலும் மர்ஃபூன் பில் வாவ். சுஜைராத் மஃபூலும் பிஹி. மஃபூலும் பிஹி. மஃபூலும் பிஹி எப்போதும் மன்சூப் தான். ஆனா இங்க சுஜைராத்தி ஜம்முல் முஅன்னஸ் சாலிம். சரியா? அப்ப இது வந்து மஃபூலும் பிஹி மன்சூபுன் பில் கஸ்ரா நியாபத்தன் அனில் ஃபத்ஹா. இதில் மஃபூலும் பிஹி மன்சூபும் பில் ஃபத்ஹான்னு எடுக்கலாது. ஏன்னா ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் மட்டும் மன்சூபும் பில் கஸ்ரா. இப்ப எத்தனை விட சரி? மூன்றாவது விட தான் சரி. சரியா பிள்ளைகள்? அப்ப மர்ஃபூஉன் பில் ஃபத்ஹா இல்ல. மஃபூலும் பிஹி மர்ஃபூஉன் பில் வாவி மன்சூபுன் மஃபூலும் பிஹி மன்சூபுன் பில் கஸ்ரான்றதான் சரி. பில் ஃபத்ஹா இல்ல. إلى الأسئلة قطع الفلاحون الشجيراتي الطالبات رأى المدرسون الطالباتي மாணவிகளை ஆசிரியர்கள் கணவர். தாலிபாத்தி என்பது மஃபூலும் பிஹி தான். ஆனா இங்க மன்சூபும் பில் ஃபத்ஹா இல்ல, மன்சூபும் பில் கஸ்ரா. ஜம்முல் முஅன்னஸ் சாலிம் மட்டும்தான் அது. அது சொல்றது மஃபூலும் பிஹி மன்சூபுன் பில் கஸ்ரா நியாபத்தன் அனில் ஃபத்ஹா. ஃபத்ஹாவுக்கு பகரமாக ஃபத்ஹா வர வேண்டிய இடத்துல, சரியா, ஃபத்ஹாவுக்கு பதிலாக கஸ்ராவை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு? கஸ்ராவை கொண்டு அது நசபு செய்யப்பட்டிருக்கு. கிளியரா புள்ள இது? அப்ப கதா அல் ஃபிஅல் அல் மாதி. சரியா? அல் ஃபல்லாஹூன ஃபாயிலும் மர்ஃபூஉன் பில் வாவ். இந்த வாவ் இப்ப இது மஃபூலும் பிஹியாக வந்தால் உதாரணமாக ரஅய்துல் ஃபல்லாஹீன. அப்ப அது மஃபூலும் பிஹி தானே. ஃபல்லாஹீன வந்தால் மஃபூலும் பிஹி. சரியா? மன்சூபும் பில் யா. ஃபல்லாஹூன ஃபல்லாஹீன தானே, யா தான் வந்துருக்கு. மன்சூபும் பில் யா. இந்த நூனை பார்க்கிறத விளைஞ்சா ஜம்முல் முஸக்கர் சாலிம்ல முசன்னாலையும் அப்படித்தான். முசன்னா இப்ப உதாரணமாக ஜாஅத் தாலிபானி. சரியா புள்ளவர்கள்? இப்ப உதாரணமாக சொல்லுங்களேன், ஜாஅத் தாலிபானி இலல் மத்ரஸா. சொல்லுங்களேன், ஜாஅத் தாலிபானி. இதுக்கு இந்த தாலிபானுக்கு எப்படி ஏறாப் சொல்ற? சொல்லுங்க. ஜாஅத் தாலிபானிக்கு எப்படி ஏறாப் சொல்லுமா? யாரு சரி அட்மிட் பண்ணது தானே. பண்ணிடுவா. அட்மிட் பண்ணு பாருங்க. ஏடாதா தாலிபானுக்கு எப்படி ஏறாப் செய்யற புள்ள?
தாலிபான் வந்தால் இப்ப தாலிபானி இல்ல இப்ப தாலிபானி வந்து ஃபாயில் ஃபாயில் மர்ஃபூன் பித்தம்மா தானே. அப்ப இங்க இந்த தாலிபானின்னு வந்தால் இந்த அலிஃப். அப்ப ஃபாயிலுன் மர்ஃபூன் பில் அலிஃப். அப்ப ஜா தாலிப் உதாரணமாக ரஐத்து தாலிபைனி இரண்டு மாணவர்களை நான் கண்டேன் என்றால் இங்க தாலிபானி அத்தாலிபைனி இது வரும் தானே. அப்ப நான் சொல்றது அப்ப தாலிபைனி என்றது வந்து மஃபூல் பிஹி. சரியா? மன்சூபுன் பில் யா. மன்சூபுன் பில். சரியா? ரைட். அப்ப அந்த வகையில தான் நாங்க இங்க இந்த முஸ்லிம் இந்த ஃபல்லாஹூன் என்றதுக்கு மர்ஃபூன் பில்லான்னு சொன்னது. நினைச்சா புள்ளவங்களா? அப்ப முசன்னா வந்தால் மர்ஃபூன் பில் அலிஃப். ஓகே. 23 அடுத்தது. سافر زيد إلى السعودية طلبا للعلم. الكلمات التي تحتها خط تكون على التوالي. இங்க ரெண்டு சொல்லுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அசூதியா தலபன்னு வந்தது. சொல்லுவாக்க என்ன வரும்? என்ன நகு சட்டம் இது? சாரி, மூன்று சொல் இல்லையா? ஜெய்துன்னு மிக்கே. சாரி, மூணு சொல், ரெண்டு அல்ல மூணு புள்ளல். ஜெய்துன், சவுதியா, தலபன். ஜெய்துன்றது என்ன? அத்தனை விட சார் யாரை சொல்லலும் ரெண்டாவது அப்படியா? ஜெய்துன்றது ஃபாயில். அது சரி. சாஃபர ஜெய்துன். அப்ப முபுத்ததான்றது வராது, முதலாவதும் வராது, ரெண்டு அல்லது மூணு அல்லது நாலு வரலாம். ஃபாயில் தானே. இல சவுதியா இலா வந்தீங்க. அப்ப இது ஹர்ஃபுல் ஜர், இது இஸ்மு மஜ்ரூர். அப்ப மூணுல அப்படித்தான் இருக்குது. ஃபாயில் இஸ்மு மஜ்ரூர், ஃபாயில் இஸ்மு மஜ்ரூர், ஃபாயில் இஸ்மு மஜ்ரூர். தலபல் இல்ம்ன்றது மஃபூல் அஜ்ரிஹி. ரெண்டாவது விட சரி. அறிவை தேடும் முகமாக ஜெயிது சவுதி அரேபியாவுக்கு பயணித்தான். அறிவை தேடுவதற்காக மஃபூல் அஜ்ரிஹி என்று சொன்னால் அது வந்து பயானு சபபி ஹுதூசில் ஃபிஅல். ஒரு செயல் இடம்பெற்றதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தும். இப்ப சாஃபர ஜெய்துன் இல சவுதியா, சவுதி அரேபியாவுக்கு ஜெயித் பயணித்தான் என்றால் அது ஒரு வசனம். எதற்காக பயணித்தான்? சபப் என்ன? சபபு சஃபரி ஜெய்தின் இல சவுதியா. அது மாஹுவ சபப். சரியா? அல்லது லிமாதா சாஃபர ஜெய்துன் இல சவுதியா, சவுதியாவுக்கு ஏன் பயணித்தான்றதுக்கான விடதான் தலபன்னில் இல்ம். மஃபூல் அஜ்ரிஹி, மஃபூல் அஜ்ரிஹி சொல்றாங்க. ஒரு செயல் என்ன காரணத்துக்காக நடந்தது. எனவே ரெண்டாவது விட சரி. மூன்றாவது மஃபூலும் பிஹி அல்ல, தலபன் என்றது மஃபூலும் பிஹி அல்ல. அப்ப மஃபூல் அஜ்ரி, மஃபூல் முத்தலக் வரையிலாது. எனவே இது வந்து நஹு சட்டமா. அப்ப இந்த கேள்வி இந்த பகுதிகளை நீங்க விளங்குறது வந்து ஒரு மார்க்ஸ் இருக்கலாம். அல் அதது வல் மஅதூத். அல் அதது வல் மஅதூத். ما هو العدد المناسب في الفراغ؟ سافرت، سوري سافرت طالبات سافرت الفراغ طالبات إلى حديقة الحيوانات. طالبة طالبات. سافرت 5 طالبات. முதலாவது தாலிபத்துன் என்பது என்ன? தாலிபத்துன் என்பது வந்து முஅன்னஸ், பெண் பால். இது ஒருமையத்தான் பார்க்கணும். ஒருமை பெண் பால் தாலிபத்து. எனவே அதது வந்து ஆண் பால். ஹம்சா என்றது மஃபூலும் பிஹி. சாஃபரத்
خمس طالبات தாலிபாத்தின் 3 தொடக்கம் 10 வரையுள்ள எண்களுக்கான சட்டம் எழுதக்குள்ள நாங்கள் முதாஃப் முதாஃப் இலைஹில ஹம்சன்றது முதாஃப் தாலிபாத்தின் என்றது முதாஃப் இலைஹி. அப்ப 3 தொடக்கம் 10 வரையுள்ள சட்டம் என்னன்னா இந்த மதூத் என்னப்படுகின்ற இந்த பெயர் சொல்ற ஒருமையை பார்க்கணும். இதுல ஒருமை தாலிபத்துன் தானே, தாலிபாத்துன்னு தான் எழுதணும். சரியா, தாலிபத்துன்னு தான் எழுதணும். சரி, தாலிபாத்துன்னு தான் எழுதணும். அண்மையில் எழுதணும். ஜர் மஜ்ரூராக இருக்கும் மாதூத். இவட ஒருமை தாலிபத்துன். இது வந்து ஆண் பாலா பெண் பாலா என்றால் இது தானிஸ் வந்து பெண் பால். எனவே அதது ஒருமை, அதது வந்து ஒருமையில தான் வரும். அதது வந்து ஆண் பால் ஒருமையில வரும். ஹம்ச. ம். right. அடுத்த இன்னொரு கேள்வி பாருங்க. அதுவும் மதத் மௌதூத் தான். இன்ன நதுவத சத்துனாகிஷு மௌதூஅஹா மின் ஹிலாலி மிஹ்வர் பன்ம மஹாது மஹாண்டிக்கும் கைர் முன்சரிஃப். மின் ஹிலாலி என்றால் ஊடாக தலைப்புகளில் வரும். இது என்ன என்ன கரு அல்லது கருப்பொருள். அப்ப இங்க வரும் எப்படி வரும்? மிஹ்வர்ன்றது மிஹ்வர்ன்றது மஹாவீர் அல்ல பார்க்கணும். மிஹ்வர்ன்றது முதக்கர். மிஹ்வர் என்றால் கருப்பொருள், என்ன கருக்கள் என்றாலும் சொல்லலாம். மிஹ்வர் என்றால் முதக்கர். எனவே அது பெண் பால் சலாசத்தின்னு வரும். من خلال ثلاثة محاور يتضمن كل محور خمسة موضوعات. موضوع إذا موضوع موضوعات. அப்போ ஒவ்வொரு கருப்பொருளும் 5 தலைப்புகளை கொண்டிருக்கும். சரி, 4 அர்பாத்தி. இப்போ சலாசத்தி அர்பாத்தி 3வது சரி. இந்த நதுவான்றது என்ன? மாநாடு அல்லது அந்த செமினார் செயலமர்வு. செயலமர்வானது தனது தலைப்புகளை கலந்துரையாடும். மின் ஹிலாலி சலாசத்தி மஹார் 3 கருப்பொருளூடாக 3 கருப்பொருட்களில் இந்த செயலமர்வு அதனது தலைப்புகளை கலந்துரையாடும். ஒவ்வொரு கருப்பொருளும் 4 தலைப்புகளை கொண்டிருக்கும். يتضمن كل محور 4 موضوعات. அப்ப இதுக்கான விட சரியான விட என்ன? 3வது விட. இது ரெண்டுமே அதது மௌதூத். 3 தொடக்கம் 10 வரை உள்ள. ஓகே, இதோட இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வு முடிவடைகின்றது. அடுத்த அமர்வு இன்ஷா அல்லாஹ் வளமை போன்று வியாழக்கிழமை நடைபெறும். டவுட் அளிக்குதா புள்ளவர் கேட்கறதுக்கு? எனி டவுட்? நாங்கள் 26 வினாக்களை பார்த்துக்கிறோம். ஏன்னா சார் கேட்கறதுக்கு கேட்குதா? இல்லை, அப்போ முடிச்சுக்கணும். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.